கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு சீசர்களை நோக்கி, உங்கள் மனது கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் உங்களை விட்டு போன பின்பு நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள், அவருடைய குமாரனாகிய என்னிடத்திலும் விசுவாசம் வையுங்கள். என்னுடைய அப்பா வீட்டில் ஏராளமான அறைகள் உண்டு. அந்த மாதிரி எதுவும் இல்லை என்றால் நான் முன்னமே என் அப்பா வீட்டில் ஒன்றுமில்லை என்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு அறையை உங்களுக்காக நான் கட்டி ஆயத்தம் பண்ணுவதற்காகவே நான் போகிறேன். நான் போய் உங்களுக்கான இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் 2ஆம் முறை வந்து உங்களை என்னோடு கூட கூட்டிச் செல்வேன். அங்கே உங்களுக்கான இடத்தில் நீங்கள் இருந்து ஆண்டவரோடு கூட ஆடி பாடி மகிமையாக மகிழலாம், கொண்டாடலாம் என்று இயேசு கூறினார். நான் எங்கே போகிறேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். என்னென்ன காரியங்களை எல்லாம் இந்த உலகத்தில் செய்தால் என்னோடே கூட பரலோகத்துக்கு வரலாம் என்பதும் உங்களுக்கு தெரியும் என்றார். அதற்கு தோமா என்னும் சீசன், ஆண்டவரே, நீர் போகிற இடமே எங்களுக்கு தெரியாது, பிறகு போகிறதற்கான வழி என்னவென்று எப்படி எங்களுக்கு தெரியும் என்றார். இயேசு மறுமொழியாக, வழி தெரியாதா? என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் தான் வழி. பரலோகத்துக்கு போகிறதற்கு என்னுடைய மாதிரிகளையே நீங்கள் பின்பற்றினால்தான் நீங்கள் இந்த பரலோகத்தை அடைய முடியும். அதற்காகவே நான் இந்த உலகத்தில் வந்து பிறந்து உங்களோடு மனிதனாக இருந்து பரலோகம் போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். என்னை கவனித்து பின்பற்றுங்கள் என்று இயேசு சீசர்களிடம் கூறினார். இப்படித்தான் கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக எந்த ஊர்களுக்கு போனாலும் வாகனத்தில் செல்ல மாட்டார்கள். அதற்கான பண வசதி வாய்ப்புகளும் வீட்டில் இருக்காது. வாகனங்கள் எதிர்பார்க்கிற அளவுகளில் நேரங்களில் இல்லை. ஆகவே அருகில் எந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டுமானாலும் நடந்தேதான் செல்வார்கள். சிறுபிள்ளைகள் பெரியவர்களின் தோளில் இருப்பார்கள். இப்படியாகத்தான் நடந்து உறவினர் வீடுகளுக்கு செல்வார்கள். அவ்வாறு செல்லுகிற போது காடுகளின் எல்லா இடங்களிலும் புல்வெளிகளாகத்தான் இருக்கும். மனிதன் அடிக்கடி நடமாடுகிற இடங்கள் மட்டும் புல் முளைக்காமல் பாதையாக தெரியும். அப்படி செல்லும்போது பெரியவர்கள் குறுக்கு பாதையை எல்லாம் கண்டுபிடித்து வைத்திருப்பார்கள். தாய்மார் பிள்ளைகளிடம், தாத்தா முன்னால் செல்கிறார்கள், அவர்கள் செல்லும் பாதை தான் சரியானது, அதன் வழியாக சென்றால் நாம் உறவினர் வீட்டை சரியாக அடைந்து விடலாம், ஆகவே நீங்கள் தாத்தா செல்லும் வழியிலேயே செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டே போவார்கள். இதைத்தான் நம் ஆண்டவர் கூறுகிறார். நான் நடக்கிற வழிகளிலே நீங்களும் நடந்தால் சரியான பரலோகம் சென்று விடலாம். ஆகவே என்னை பார்த்து வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு தம்முடைய சீசர்களிடம் கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் யாருடைய வழிகளிலே, யாருடைய பாதைகளிலே, யாரை பின்பற்றுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை நம்பி போய் உங்களுக்காக ஒரு அறையை ஆயத்தம் பண்ண போகிறேன். நீங்கள் என்னுடைய வழியை பின்பற்றி அந்த அறைகளிலே வந்து சேருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன் என்கிறார். அவர் விரும்பியவாறு நாமும் இந்த உலக வாழ்க்கையிலே இயேசுவின் வழியை பின்பற்றி சரியான பரலோகத்துக்கு நாம் போய் சேர்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வழியை பின்பற்றி நீர் ஆயத்தம் பண்ணின இடத்தை அடைய உதவி புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.